ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் எப்படி குரூப் 2 எக்ஸாம் பண்ணேன் அப்படிங்கிற என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் தென் இந்த தமிழில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கான பதில் என்னென்ன அப்படிங்கிறத கீ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கொஷின் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்தது. சரியா? சில இடத்துலலாம் 12th ஸ்டாண்டர்டில் அந்த படிமம், வினை உருவம், உருவ படிவம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரியான இலக்கண கேள்விகள்லாம் நம்ம ஃபெமிலியராக படித்து இருந்திருக்க மாட்டோம். பட் அதிலலாம் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் ரைஸ் ஆகிருந்தது. அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏரியா அப்படிங்கிற மாதிரி இடத்துல கூட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் கொஷின் பேப்பர் மாட்ரேட்டாக தான் இருந்தது. அண்ட் தென் ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன தான் நம்ம ஆழ்ந்து படிச்சிருந்தா கூட நமக்கு அங்கே கொஷின்ஸை ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபெமிலியரான கொஷின்ஸில் கூட டவுட்ஸ் வந்திருக்கும். அந்தளவுக்கு தான் கொஷின்ஸ் டஃப்பாக தான் இருந்தது. ஈஸி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணி இருந்தால் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் 90+ எடுத்திருந்தாவே ரொம்ப குட் மார்க் தான். அதே போல் மேக்ஸில் 20+ எடுத்தவங்க நல்ல மார்க்கு. அதே போல் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75க்கு 45 எடுத்திருந்தீங்கன்னாவே அது ஒரு பெஸ்ட்டு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். சரியா? ஸோ 150+ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயங்காமல் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் மெயின்ஸ் எக்ஸாம் புதுசாக இப்போ நமக்கு நிறைய என்ன சொல்கிறது அதோடைய சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நியூ பேட்டர்னில் தானே இருக்குது. அதனால் நமக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ நமக்கு 150+ இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ்லே பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர்ஸ் 2 ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டாலும் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ பார்க்கலாம். அந்த 100 கேள்விகளுக்கு நான் ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி, நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் வடிவ உவமை. சரியா? நம்மளுடைய நிழல் நம்மளுடைய வடிவத்தை பேஸ் பண்ணி நமக்கு நிழல் இருக்கும் இல்லையா? நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது வடிவத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு உவமை. ஸோ ஆன்சர் வடிவ உவமை. அடுத்த கேள்வி பாருங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற இந்த உவமைக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறது தான். பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதில் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், அவங்கள தான் நம்ம அப்படி சொல்வோம். 103வது கேள்வி, அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதில் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சொல்லியிருப்போம். சரியா? வருவித்தான், பித்தான் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம அதை பிறவினையில் எடுத்துக்கணும். தானாக செய்கிற மாதிரி இருந்தால் அது தன்வினை. ஸோ அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வேறு யாரையோ ஒருத்தவங்களை வர வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்றவங்களை அந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க அல்லது வர வச்சுருக்காங்க அப்படின்னா அது நம்ம எதில் சொல்வோம் அப்படின்னா பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நமக்கு அதை கொடுக்க போகிறாங்க. சரியா? இது பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் யூனிஃபார்ம் கொடுக்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் கொடை வினா. இது ஐய வினா வருமா அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன். ஆக்சுவலாக ஐய வினா ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் வச்சு. சரியா? சீருடை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி 2 வார்த்தையும் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நமக்கு இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சீருடை இருக்கோ இல்லையோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஐய வினாவில் வரும். இங்கே இல்லையா அப்படின்னு கொடை வினா மட்டும்தான் நமக்கு வரும். சரியா? அவங்க அந்த சீருடை இல்லாமல் இருந்தால் கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்பாங்க. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து பாருங்கள். பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இதில் நமக்கு பார்த்திங்கன்னா பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது. இது எழுதியிருந்தீங்கன்னா ராங். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள்.
பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உணர்த்தினேன். உணர்த்தினேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்கள சொல்லக்கூடியது. உணர்த்தினேன், நானே வந்து உணர்த்தித்தேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ தன்மை ஒருமை வினைமுற்று, தன்னைத்தானே ஒருமையில் சொல்லிக்கக்கூடிய ஒரு வினைமுற்று வார்த்தை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, முறையான தொடர் அமைப்பை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஸோ சென்டென்ஸ் வந்து நமக்கு சரியாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அடுத்து 108வது கேள்வி பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடர் கேட்டிருக்காங்க. அதாவது குரல் வந்து வேர்டிங்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, சரியாகவும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சரியாக இருக்கிறத நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் அப்படிங்கிற ஆன்சர் தான் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். 109வது கேள்விக்கு ஆன்சர், அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. ஸோ அகர வரிசையில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு நம்ம சொல்லிடலாம். த தா தி தி து தூ. ஸோ முதல் எழுத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, தவப்பெரும் சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 110வது கேள்வி, வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நைந்தான். நைந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் நைந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஸோ படி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, அதில் தன்மையும் வரணும் ஒருமையும் வரணும், அதே போல் எதிர்காலத்தையும் காட்டணும். ஸோ எதிர்காலத்தில் இருக்கணும், தன்மையும் இருக்கணும், தன்னைத்தானே குறிக்கிற மாதிரி இருக்கணும், ஒருமையாக இருக்கணும். ஸோ இந்த படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும், படித்தேன் அப்படிங்கிறது முடிந்தது அதாவது இறந்த காலத்தில் வரும். ஸோ படிப்போம் அப்படிங்கிறதும் படிப்பேன் அப்படிங்கிறதும் வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனால் இந்த படிப்போம் அப்படிங்கிறது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. இங்கே கேட்டிருக்கிறது ஒருமை அப்படிங்கிறதுனால ஆன்சர் வரும் ஆப்ஷன் டி, படிப்பேன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 112வது கேள்வி, சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மீ அப்படின்னா வந்து வானம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை வச்சு நம்ம வந்து இது விடை வந்து பொருத்தணும். சரியா? பை அப்படிங்கிறது இளமையை குறிக்கும், மே அப்படின்னா வந்து அன்பு, வை அப்படின்னா வந்து புல்லை குறிக்கக்கூடியது, தூணா உண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 114வது கேள்வி, ரினாய்சன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறுமலர்ச்சி. ரினாய்சன்ஸ் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல் மறுமலர்ச்சி. பிழையான இணை கேட்டிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்லில் நார் உரித்தலுக்கு நேராக ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. கல்லில் நார் எடுக்கிறதுங்கிறது ஒரு இயலாத காரியத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இது தவறாக இருக்குது. 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறதுக்கு நீண்ட காலமாக இருப்பதும், காணல் நீர் அப்படிங்கிறது இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல், இதெல்லாம் சரியாக இருக்குது. ஸோ இங்கே தவறானது கேட்டிருக்காங்க, பிழையானது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 116வது கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்திப்பிழையே இல்லாத தொடர் ஆப்ஷன் டி தான். சரியா? இதில் தான் ஒற்று எழுத்துக்கள் எல்லாம் சரியான இடங்களில் இருக்கும். உப்பு காய்ச்சுதல், அப்புறம் மலைப்பகுதிகளில் இப்போ வந்திருக்கும் மலைப்பயிர்கள், அப்புறம் நிலப்பகுதிகள், உழவு தொழில், இந்த மாதிரி சரியான அனைத்து இடங்கள்லையும் ஒற்று சரியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்கள் 117வது, தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்மறையை குறிக்கக்கூடியது. சரியா? ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இங்கே உடன்பட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்களே, அது மட்டும் தவறானது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னகம் அப்படின்னா பாம்பு தான், கெந்தம் அப்படின்னா பற்கள், நகம்னா மலை, இது வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? முரண் அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு வரணும். ஸோ உடன்பட்டுன்னு இருக்கிறதுனால அது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த பொறுத்துக்க பாருங்கள். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து நெஞ்சாற்று படைக்கு வரும். பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் தான் நருந்தொகை. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 119வது கேள்வி பாருங்க. தமிழ் தூதர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளார். அடுத்தது பாருங்க, பாலராவாயன் அப்படின்னு கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். பாலராவாயன் அப்படிங்கிறவங்க திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாத்துரை. சொல்லின் செல்வர் ராஃபி சேதுப்பிள்ளை. இதில் சொல்லின் செல்வர் மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட, ஏன்னா இது ஃபெமிலியரான கொஷின், ஸோ சொல்லின் செல்வர் மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால் ஆன்சர் வந்து சரியாக எடுத்துருக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரைகளில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மயிலைநாதர். மயிலைநாதர் தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்திருப்பார். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிடம் அப்படிங்கிற சொல்லை ஃபஸ்ட்டு குறிப்பிட்டவங்க குமரில பட்டர். இது வந்து ஹீராஸ் பாதிரா குமரில பட்டரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை டவுட் வந்துருச்சுன்னா குறிப்பிட்டவர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். குறிப்பிட்டவர் குமரில பட்டர் அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. படிக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுத்து படிங்க, மறக்காது. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு ஆன்சர்
ஆன்சர் ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் பெருங்கோயில். அடுத்து 123வது கேள்வி பாருங்கள். தேவ நுந்துமி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவர் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. அடுத்து 124வது கேள்வி பாருங்கள். அந்த சென்டென்ஸு புனலிடை மூழ்கி பொழிவிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கனிந்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். தம்பிக்கு கடிதம் அப்படின்னு வந்துருச்சுனாவே பேரறிஞர் அண்ணா. மூவரதராசனார் டவுட் ஆகக்கூடாது. தங்கைக்கு கடிதம் எழுதியவர் மூவரதராசனார். அடுத்து பாருங்கள். 125வது கேள்வி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி. இந்த தொடரில் குமரி அப்படிங்கிறது எந்த மூலிகையை குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னை முத்துலட்சுமி அவர்கள் பார்த்திங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனையை அடையாற்றில் தொடங்கியிருப்பாங்க. மூவருள் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்ற பாடுபட்டிருந்திருப்பாங்க. பண்டிதர் ரமாபாய் அவர்கள் சமூக தன்னார்வலராக இருந்திருப்பாங்க. மலாலா வந்து பெண் கல்விக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்திருப்பாங்க. போராட்டங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ பொறுத்தும் போது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 127வது கேள்வி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இந்த ஊருக்கு பொருந்தும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மதுரை. 128வது கேள்வி. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்கர். சரியா, முத்துராமலிங்கர் வந்து தென்னாட்டிலும் அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திலகருக்கு. சரியா, திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள். 129வது கேள்வி. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். அதாவது இங்கே தம்பின்னு வந்துருச்சு பாருங்கள். இங்கேயும் இந்த பொங்கல் புதுநாளை பற்றின உரை நிகழ்த்தியவர் வந்து அறிஞர் அண்ணா தான். ஸோ இதுக்கும் ஆன்சர் அறிஞர் அண்ணா தான். இது ஒரே லெசன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 2 கேள்வி வந்திருக்கு. இது பழைய ஓல்டு 10th புக்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள். சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது. அதாவது கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் ஆன்சர். அடுத்து பாவலர் மணி என்ற பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். அடுத்து பாருங்கள். 132வது கேள்வி. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய நகரமான பாரிஸில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு வராங்க. தமிழுடைய குறிப்புகள் எல்லாம் தமிழ் தாயோடைய அனைத்து அவங்கள பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில், தமிழர்களை பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே போச்சா கூட அது எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் தான் இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். 133வது கேள்வி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறம். சரியா, அறம் தான் வந்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அதாவது ஆண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களை குறிக்கக்கூடியது மட்டும் இல்லை, அந்த ஆண்மைக்கே வந்து ஒரு கூர்மை என்ன அப்படின்னா பகைவர்களுக்கும் உதவக்கூடியது தான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுகல் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். இது ஒரு அள்ளீற்று தொழிற்பெயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுகல் அப்படிங்கிறது அள்ளீற்று தொழிற்பெயர். 136வது கேள்வி பாருங்கள். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மியர் பெரியார் தமரா ஒழுகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மையுள் எல்லாம் தலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 137வது கேள்வி. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தக்கூடிய சத்தம் எது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். 138வது கேள்வி. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படிமத்திலே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உருவத்தில் ஒரு கேள்வியும் படிமத்தில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய கேள்வி தான் இது ரெண்டுமே. யானை தன் வாய் நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். அதாவது இந்த லைன்ஸ் வந்து எதுக்கான ஓமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்ப்படிமம். சரியா, மெய்ப்படிமம் தான் சரியானது. அடுத்து பாருங்கள். 139வது கலித்தொகையில் முல்லைத்திணைக்கு உரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் முல்லைக்கலியை பாடியவர் சோழன் நல்லூருத்திரன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிதவல் அப்படிங்கிற சொல்லுடைய அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைப்பாகை. அடுத்த கேள்வி. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அதாவது சீராபுராணம் எழுத உதவியார் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் சீதகாதி தான். பட் வள்ளல் சீதகாதி வந்து சீராபுராணம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே இறந்திருப்பார். ஸோ அந்த சீராபுராணத்தை நிறைவு செய்ய உதவியார் அபுல் காசிம் மரைக்காயர் அப்படின்னு ஒருத்தர். சரியா, அபுல் காசிம் மரைக்காயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். 2 அடிகளை கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகையே கண்ணி என அழைக்கப்படுகிறது. எதுகையால். ஆன்சர் ஆப்ஷன் பி எதுகை. 143வது கேள்வி பாருங்கள். விசும்பு அப்படின்னா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், கனல் அப்படிங்கிறது நெருப்பு குறிக்கும், களிறுனா யானை, மறுப்புன்னா தந்தம். இதை மேட்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 5 2 3 1. அடுத்து பாருங்கள். 144வது கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்று. கீர்த்தனை அப்படிங்கிறது வந்து பாடல் வகை தான். எதற்காக பாடப்படும் பாடல்கள் அப்படின்னா கடவுளுக்கு பாடக்கூடிய கீர்த்தனை பாடல்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் பக்தி இலக்கிய அந்த வகைகளை சார்ந்தது தான் கீர்த்தனை அப்படிங்கிறது.
தெம்மாங்கு பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தெம்மாங்கு அப்படிங்கிறத வந்து தேன் குட்டல் பாங்கு அப்படின்னு பிரிப்போம். சரியா, இதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து 146வது பாருங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியாழ்வார் தான். சரியா, அடுத்து பாருங்க. தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். திருமந்திரத்தை எழுதியவர் தான் திருமூலர். அதில் 3000 பாடல்கள் இருக்கும், அதனால் அது தமிழ் 3000. இது 10ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்க. 150வது. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இந்த ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வச்சு நம்ம உணர வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது பேரிகை கொட்டி பிழைக்கிறத விட நமக்கு வந்து கவிதை எழுதுவது ஒரு மிக அரிதான செயல், நம்மளால் முடியாத செயல் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கடினமானது. அதை தான் சொல்கிறாங்க, கவிதை எழுதுவது அரிது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 151வது கேள்வி. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆளும் வேலும் பல்லுக்குரிதி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். 152வது கேள்வி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இந்த வடிகளில் இருக்கக்கூடிய எதுகை என்ன அப்படின்னா பொழிப்பு. சரியா, ஸோ முற்றெதுகை அப்படின்னா வந்து 1 2 3 4 அப்படின்னு வரும். கீழ்கதுவை அப்படின்னா 1 2 4 அப்படின்னு வரும். ஒருவு அப்படின்னா 1 4 வரும். ஸோ 1 3 அப்படின்னு வரக்கூடியது வந்து பொழிப்பு. 1 2 சமமாக வந்துச்சுன்னா அது, அதாவது எதுகையாக வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது வார்த்தை பாருங்கள். பன்னரும் நன்னலம். இதில் எதுகை 2ஆம் எழுத்து இன்னுன்னு வந்திருக்கா. ஸோ இதை வச்சு பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன், நான் ஓடினேன் அப்படிங்கிறது தான், தன்னை தான் சொல்கிறாங்க. ஸோ தன்வினை. அடுத்து பாருங்கள். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஸோ நலையிலன்னு சொல்லலை, நலையாமல் இல்லை, நனையிறாங்க. சரியா, அப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். எதிர்மறையாக இருக்குது படிக்கும்போது, பட் அதோடைய பொருள் வந்து மாறலை. அடுத்து பாருங்கள். வஞ்சித்திணைக்கு உரிய சீரமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேமாங்கனி, புளி, மாங்காய். சொல்லின் வகைகள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெண்மை அப்படிங்கிறது வந்து எதில் வரும் அப்படின்னா வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வரக்கூடியது தான் வந்து சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவதே வஞ்சி விருத்தம். அடுத்து பாருங்கள். 159வது கேள்வி. அகரவரிசை தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காவரிசை வந்துடும், அப்புறம் நா, பா, பூ, மா, மா, மூ, அப்புறம் வா வரிசையில் வைடூரியம் டா ஃபஸ்ட்டு வந்துடும், வைரம் செகண்ட் வரும். ஸோ இது வந்து பொறுமையாக பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 160வது கேள்வி. வினை எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓடி. அடுத்து பாருங்கள். 161வது கேள்வி. வினைமுற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று வந்தான். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளி வேறுபாடை அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறி மற்றும் மாறி 2 கொடுத்துருக்காங்க. சரியா, மாறி அப்படிங்கிறது வந்து மழையை குறிக்கக்கூடியது, மாறி அப்படிங்கிறது மாறுபடுதல், ஸோ வேறு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள். ஒளி வேறுபாடை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அலை அப்படிங்கிறது வந்து புற்று வரும். கலை அப்படின்னா வந்து என்ன வரும்னா நீக்கு. தழை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா விலங்கை குறிக்கக்கூடியது. இலைனா இலைத்தலை குறிக்கக்கூடியது. மேட்ச் பண்ண ஆன்சர் நமக்கு சி. 164வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா வந்து அதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறை அப்படின்னா அதோடைய வினையாளனையும் பெயர் அறைந்தவர்.